ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சாய் கீதாஸ் ரெசிபி. இந்த வீடியோவில் நாங்கள் எப்படி கார்த்திகை தீப திருநாள் அன்றைக்கி விளக்கேற்றி செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஒர்க் அதிகமாக இருந்ததுனால வீடியோஸ் என்னால் நிறைய எடுக்க முடியல. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வியாழக்கிழமை அன்னைக்கு நான் பூஜை ரூமெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, ஏன்னா பரணி தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறதுனால பூஜை ரூமை க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை பாத்திரங்கள்லாம் விளக்கிட்டு சந்தனம் குங்குமம் வச்சு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அன்றைக்கி பரணி தீபம் நெய் போட்டு 5 விளக்கு ஏற்றணும் அப்படிங்கிறதுனால அதையும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இது பூஜை ரூம்லேயே விளக்கு ஏற்றிட்டு 2 அகல் தீபம் மட்டும் நில வாசலில் வைக்கிறது, அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பாபாவுக்கும் அன்றைக்கி தேர்ஸ்டேங்கிறதுனால பூஜை முடிச்சுட்டு பரணி தீபமும் ஏற்றியாச்சு. அன்றைக்கி பௌர்ணமியாக இருந்ததுனால கோவிலுக்கு போயிட்டு கடைக்கு போய் அடுத்த நாளுக்கு வேண்டிய ஜாமான்லாம் வாங்கிட்டு வரப்பே எனக்கு ஒரு 7:30 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் டின்னர் ரெடி பண்ணிட்டேன். அதை நான் வீடியோ எடுக்க முடியல. ஃப்ரைடே மார்னிங் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டேன். அன்றைக்கி மழை நின்று இருந்துச்சு, கொஞ்சம் வெயில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னோடய ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு, அதாவது டீ குடித்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இட்லியும் தேங்காய் சட்னியும் பண்ணியிருந்தேன். அன்றைக்கி வெயில் இருந்துச்சு, அதனால் நிறைய துணி சேர்ந்துருந்துச்சு. 2-3 ட்ரிப்பு வாஷிங் மிஷின் போட வேண்டியதாக இருந்ததுனால அதை போட்டு காய வச்சுட்டே சமையல் வேலையும் முடிச்சிட்டேன். அது என்னால் வீடியோஸ் எடுக்க முடியல. ஈவினிங் 5 o'clock ஆகிடுச்சு. இப்போ குத்து விளக்குக்கெல்லாம் பொட்டு வச்சு கொடுத்துருந்தேன். அதுக்கு 2 பாப்பாங்களும் அதுக்கு டெக்கரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றின பிறகு வீட்டில் ஏற்றுறது வழக்கம், அதனால் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்ருந்தேன். வீடு ஃபுல்லாக தீபம் ஏற்றிட்டு சுவாமிக்கு பொரி நெய்வேத்தியமும் செஞ்சேன். ஒரு 1/4 ஸ்பூன் நெய் விட்டு தேங்காவை வதக்கி எடுத்துக்கலாம். பூவாகவும் போட்டுக்கலாம், பல்லாகவும் நம்ம அரைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் அதே பாத்திரத்தில் நம்ம வெல்லத்தை கரைச்சிட்டு அதில் கொஞ்சம் சுக்கு பொடி, ஏலக்காய் பொடியும் போட்டுட்டு ஒரு கல் உப்பையும் போட்டுட்டு நல்லா கொதி வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம நிறுத்திட்டு நம்ம அந்த பொரியை சேர்த்துட்டோம் அப்படின்னா சூப்பராக நமக்கு பொரி ரெடி ஆகிடும். இதை உருண்டையாகவும் எடுத்துக்கலாம். நான் இதே மாதிரி அப்படியே கிளறி எடுத்து வச்சுட்டேன். சுவாமிக்கு நெய்வேத்தியம் ரெடி பண்ணிவிட்டு சாமியும் கும்பிட்டாச்சு. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் கார்த்திகை தீபம் செலிப்ரேட் பண்ணோம். நீங்களும் மகிழ்ச்சியாக கார்த்திகை தீப திருநாளை கொண்டாடிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்ன லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.